கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களை தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று தாவீதுக்கு கிடைத்த ஒரு வெளிச்சத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். ஆம், நாம் யாவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாவருமே நீதிமான்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் நாம் எல்லாரும் நீதிமான்களாக வாழ்கிறோம். அப்போ அந்த நீதிமானுக்குண்டான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். அப்போ நீதிமானுக்கு வரவேண்டியதான ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் வருகிறது. ஆம், உலகத்தின் பிள்ளைகளுக்கு எப்படியோ தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு வரக்கூடிய அனைத்து நன்மைகளுமே அந்த சோதிகளின் பிதாவினிடத்தில் தான் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, அவனுக்கு காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். அப்போ சத்துரு எத்தனை விதமான குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், பொய்யான காரியத்தை வைத்தாலும், எத்தனை விதமான மந்திர தந்திர சூழ்நிலைகள் எத்தனை விதத்தில் எதிராக இருந்தாலும், என்ன சூன்யம் வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே வாய்க்கவே வாய்க்காது. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை, காருண்யம், இரக்கம் அந்த கேடகமாக நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே சத்துரு எந்த விதத்திலும் நமக்கு எதிராக நின்று ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கு வியாதியின் கொடுமை தாங்க முடியாமல் இருக்கலாம். பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு பதில் தெரியாதபடி குழம்பிக் கொண்டிருக்கலாம். யார் எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தூது என்னென்னா, ஆண்டவருடைய காருண்யம் என்ற கேடகம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். அவருடைய இரக்கம், கிருபை உங்களை சூழ்ந்திருப்பதால். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல், இந்த நல்ல நாளிலே கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், ஆகவே என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நல்ல துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தாவீதுக்கு நீர் கொடுத்த வெளிச்சத்தை பார்க்கிறோம். எங்கள் மேல் நீர் எவ்வளவாய் அன்பாக இருந்து, கிருபையாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் எந்த விதத்தில் அவங்க குழம்பி இருந்தாலும் அந்த விஷயத்தில் விடுதலையை கொடுத்து, சந்தோஷ, சமாதான, தைரியத்தையும் கொடுத்து, வாழ்வினுடைய முழு நிச்சயத்தை அவங்க பிடித்து கொள்ள அவருடைய கண்களை திறந்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.